என்னடா வந்துட்டானா? யோ வந்துட்டாயா? மாப்பிள போட்டோ எடுக்கிற மாதிரி அவன் மேல நாசூக்கு அப்படியே சரக்க கொட்டிவியா? மத்ததெல்லாம் தானா நடக்கும். சரி மாப்ள. அவன் வீட்டுக்கு போனா அதனால ஏதாவது பிரச்சனை வரணும்டா. சரியா? போன்ல யாரா மாப்ள? செந்திலியா மாப்ள? Facebookல என் பிறந்த நாளை பார்த்திருக்கேன். அதான் போன் பண்ணி வாழ்த்து சொன்னாயா? அப்பெல்லாம் ஃப்ரெண்ட்ஸுங்க பாத்தீங்கன்னா நோட் பண்ணி தான் நமக்கு வாழ்த்துக்கள் சொல்லுவாங்க. இப்பதான் Facebook வாட்ஸ்அப்னு வந்துருச்சு. மாப்ள மார்க் நம்ம ஃப்ரெண்ட் தான்டா. அது யாரா மார்க்? மாப்ள Facebook ஓனர் மாப்ள. நம்ம மறந்தாலும் அவர் மறக்கிறது இல்ல மாப்ள. சரிங்கடா மாப்ளைங்களா, நாமெல்லாம் சேர்ந்து போட்டோ எடுத்து Facebookல போடலாம். அப்பதான் 4 பொம்பளை பிள்ளைங்க லைக்ஸ் கமெண்ட்ஸ்லாம் போடுவாளுங்க. சரியா? சூப்பர்டா. வா 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 வா. டேய் வாடா. வா மாப்ள. வா மாப்ள வா, பக்கத்துல வா மாப்ள. வாடா மாப்ள. டேய் போன் அவங்கிட்ட கொடு. இந்தா இங்க குடு மாப்ள, நான் டேய் நீ எடுக்கிறேன். ஏறு. ஓகே ரெடியா? எல்லா க்ளோஸ்ல வாங்க. வா. டேய் பாத்துடா. சாரிடா மாப்ள, தெரியாம ஊத்திருச்சியா? டேய் மாப்ள க்ளீன் பண்ணிடுவாப்ல. மாப்ள சட்டையில எல்லாம் கொட்டிருச்சியா? வீட்டுக்கு போறதுக்குள்ள காஞ்சிரும். சாரிடா மாப்ள. டேய் சாரி. பரவாயில்லடா. சரி வீட்டுக்கு போனோனே டைம் கழுவிடு ஆயிடுச்சு. ஆ. நான் அப்படியே கிளம்புறேன். ஆ? சரிடா மாப்ள. சரிடா. வந்ததுக்கு ரொம்ப நன்றிடா. டேய் என்னடா தேங்க்ஸ் எல்லாம். என்ஜாய் பாத்து பண்ணுங்க. போயா? நான் வரேன். பாய் மாப்ள. பாய்டா சரி மாப்ள. மச்சான். பாத்து போ. சரிடா மாப்ள. பாய்டா. பாய். டேய் வரேன்டா. ஓகே மச்சான் பாய்டா. மாப்ள அழகரு, நாடகத்தை அரங்கேத்தியாச்சு. இனிமே நீ தான் நல்லபடியா நடத்திக்கணும். இனிமே அதை நான் பாத்துக்கிறேன் மாப்பிள. நீ சரக்க மட்டும் நல்லா என்ஜாய் பண்ணு. ஆ? சரிடா மாப்ள. மலரு, என்ன மலரு கோயிலுக்கு தனியா வந்திருக்கா? எவ்வளோ நேரம் தான் வீட்டில் தனியாக உட்காந்துருக்கிறது? அதான் கோயிலுக்கு வந்தாலாவது நிம்மதியாக இருக்கும்னு வந்தேன். எனக்கும் மனசு சரியில்லை மலரு. அதான் கோவிலுக்கு வந்தேன். பாத்தியா, நம்ம 2 பேருக்கும் ஒரே நேரத்துல மனசு சரியில்லாம போயிருக்கு. கெட்டவங்க எல்லாருமே சந்தோஷமா இருக்காங்க, நல்லவங்க எல்லாருமே நாசமா போயிட்டு இருக்காங்க மலரு. நடக்கிற அநியாயத்தெல்லாம் பார்த்து மனசே கேட்க மாட்டேங்குது. அதான் கொஞ்ச நேரம் கோவிலுக்கு போயிட்டு வரலான்னு வந்தேன். நல்லா இருக்கியா மலரு? நீ பதில் சொல்லாதப்பயே தெரியுது நீ எப்படி இருக்கன்னு. உன்னை பார்க்க ரொம்ப
கஷ்டமா இருக்கு மலரு. ஆனா மாறனை கொன்ன வெற்றி ரொம்ப சந்தோஷமா இருக்கா மலரு. எப்ப பாரு குடிதான். முன்ன விட இப்ப குடி ரொம்ப ஓவர் ஆயிடுச்சு மலரு. எப்ப பாரு பார்லயே தான் இருக்கேன். அண்ணனை கொன்னுட்டோமேன்ற குற்ற உணர்ச்சி கொஞ்சம் கூட அவன்கிட்ட இல்லையே. எப்படிதான் அவனால நிம்மதியா இருக்க முடியுதோ எனக்கு தெரியல மலரு. ஆனா ரொம்ப சந்தோஷமா இருக்க மலரு. இப்ப கூட அவன் எங்க இருக்கான்னு தெரியுமா? பார்ல தான் இருக்கான் மலரு. ஃப்ரெண்ட்ஸுங்களோட உக்காந்து குடிச்சு கூத்தடிச்சிட்டு இருக்கேன். நான் போய் சொல்ல மலரு, சத்தியமா தான் சொல்றேன். வேணும்னா நிரூபிச்சு காட்டவா? இந்தா நீயே பாரு, இந்த போட்டோவை பாரு. இவன் பேரு குமார். இன்னைக்கு அவனுக்கு பிறந்த நாள். இவன் அரை மணி நேரத்துக்கு முன்னாடி Facebookல போட்டிருக்கிற போட்டோவை பாரு. எல்லாரும் பார்ல இருக்காங்க மலர், அதுல வெற்றியும் இருக்கான் பாரு. எல்லாரும் நல்ல பிறந்த நாள் பார்ட்டி கொண்டாடுறாங்க பாரு. இதெல்லாம் பாக்குறப்ப நேரா போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு தோணுது மலரு. வெற்றின்னு ஒருத்தன் குடிச்சிட்டு வண்டி ஓட்டி சொந்த அண்ணனையே கொன்னுட்டான்னு சொல்ல தோணுது மலரு. மாறன் சாவுக்கு நியாயம் கேட்கணும்னு தோணுது மலரு. ஆனா உன் முகத்தை பார்த்துதான் நான் அமைதியா இருக்கேன். நீ மட்டும் உம்முன்னு ஒரு வார்த்தை சொன்னேன்னு வெய்யேன், நேரா போலீஸ் ஸ்டேஷன் தான், வெற்றி மேல கம்ப்ளைண்ட் தான். நீ என்ன நினைக்கிற மலரு? மாறன் சாவுக்கு நியாயம் கிடைக்கணுமா? மாறனை கொன்னவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணுமா? எந்த கவலையும் இல்லாம தினமும் குடிச்சிட்டு சந்தோஷமா திரியவன ஜெயில தள்ளிடுவோமா? சொல்லு மலரு. வெற்றியை இப்படியே விட்டுலான்னு நினைக்கிறியா? அவனுக்கு தண்டனை கிடைக்க வேண்டாம்? மாறன் சாவுக்கு நியாயம் கிடைக்க வேண்டாம்? நான் என்ன பண்ணட்டும் மலரு? கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டுமா? வெற்றியை உள்ள தள்ளிட்டுமா? சொல்லு மலரு. உன் வார்த்தைக்காக தான் காத்துட்டு இருக்கேன். என்ன பண்ணணும்னு மட்டும் சொல்லு மலரு. சொல்லு மலரு. சரி மலர், இப்ப நீ ரொம்ப குழப்பமான மனநிலையில இருக்க. நான் சொன்ன விஷயத்த ராத்திரி முழுக்கவும் யோசி. நான் காலையில உனக்கு ஃபோன் பண்றேன். அப்ப நீ என்ன சொல்றியோ மாமா அப்படியே பண்ற மலரு. நீ சம்மதம்னு மட்டும் சொன்னா நான் வெற்றி மேல போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன். நல்லா யோசிச்சு ஒரு முடிவெடு மலரு. தப்பு செஞ்சவனுக்கு தண்டனை கிடைக்கணுன்றதுக்காக தான் நான் இவ்வளவும் பேசிட்டு இருக்கேன். என்னையா தங்கராசு, இன்னும் எம்புட்டு நாளைக்கு தான் இந்த மழை இருக்குமா? தெரியலங்கய்யா, இன்னொரு 3 நாளைக்கு கனமான மழை இருக்கும்ட்டு செய்தியில சொல்லிட்டு இருக்காங்க. இயற்கையை பார்த்தே தங்கராசு, மழை பெஞ்சாதான் விவசாயம் செழிச்சு மனுஷன் மக்கள்லாம் சந்தோஷமா இருக்க முடியும். ஆனா அதுவே அளவுக்கு அதிகமா பெஞ்சிச்சுன்னா எம்புட்டு விவசாயிக வாழ்க்கையை தொலைச்சிட்டு நிக்கிறாங்க. நீங்க சொல்றது சரிதான்ப்பா. பேப்பரை புரட்டினாலே அவங்க நிலைமையை நினைச்சா ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா.
மாப்பிள்ள ஆமா அந்த போன் எடுங்க. யார் மாப்பிள்ள? ராசதர சித்தப்பா தான் கூப்பிடுறாரு. இந்தாங்க. சொல்லு துறை. என்ன நாட்டரசா, எது வேலையா இருக்கியா? கொஞ்சம் பேசலாமா? என்ன இது பேசலாமான்னு கேட்டுக்கிட்டு என்னன்னு சொல்லியா? ஒன்றும் இல்லை நாட்டரசா, ஜோசியிட்ட பேசினேன். நாளைக்கு மறுநாள் 10 to 11 நல்ல நேரம் சொன்னார். அதான் வீட்டில் இருக்க எல்லாரும் அன்னைக்கு தாலி பிடிச்சி போடலாமான்னு சொல்லி கேட்டாங்க. கல்யாணம் முடிஞ்ச பிறகு இந்த ஒரு சடங்கு தான் செய்யாமல் இருக்கு. அதான் அன்னைக்கு வீட்டில் இருப்பியா, செஞ்சிடலாமான்னு உங்கள் வீட்டு பொம்பளைக்கு அபிப்பிராயத்தை கேட்கலாம்னு தான் ஃபோன் பண்ணேன். நாளைக்கு மறுநாள் நம்ம மலருக்கு தாலி பிரித்து போட போகிறோம்னு சொன்னால் நான் வீட்டில் இருக்க போகிறேன். அதை விட்டுவிட்டு இதை விட வேற என்னையா முக்கியமான வேலை இருக்கு? சரி நீ வந்துடு, நான் எங்கள் வீட்டு ஆளுங்க கிட்ட சொல்லிடுறேன். சரியா நாட்டரசா, சந்தோஷம்யா. அப்போ நானும் என் வீட்டாளர்கிட்ட சொல்லிடுறேன். சரியா சரியா சரியா, சந்தோஷம். அப்போ நான் வச்சுட்டுமா? சரியா சந்தோஷம். என்னையா நாட்டரசா, துறை என்ன சொன்னா? மலர் கழுத்தில் மஞ்சத்தாலியோட இருக்கிறல்லப்பா, அதான் நாளைக்கு மறுநாள் தாலி கொடி போடலாம்னு சொல்கிறான். சந்தோஷம்யா. வெற்றி அப்பா. இங்கே வாப்பா. ராசதுரை மாமா இப்போ தான் ஃபோன் பண்ணார். நாளைக்கு மறுநாள் மலருக்கு தாலி பிரித்து போட வர்றாங்களாம். போய் அம்மா கிட்ட சொல்லி வீட்டில் எல்லாரையுமே ரெடியாக இருக்க சொல்லு. சரிங்கப்பா. ஆஹா, மாப்பிள்ளை மேல சரக்கு வாடை அடிக்குது. இன்னைக்கும் குடிச்சிட்டு வந்துட்டானோ? ஒரு நிமிஷம்யா. இந்தா அம்மா கிட்ட இந்த பணத்தை கொண்டு போய் கொடு. நாளைக்கு மறுநாள் சமையலுக்கு என்ன வேணுமோ அதை பார்த்து வாங்க சொல்லு. ம். வெற்றி, கிட்ட வா. குடிச்சிட்டு வந்துருக்கியா? இல்லப்பா. பொய் சொல்லாத. 2 அடி தள்ளி நிற்கும் போதே வாடை இங்கே அடிக்குது. இல்லப்பா, நான் குடிக்கலப்பா. ஏண்டா, நேத்து தானே உனக்கு அவ்வளவு தூரம் படிச்சு சொன்னேன். இப்படி திரும்பவும் குடிச்சிட்டு வந்தா என்னடா அர்த்தம்? வா வா அன்புக்கரசி வா. உன் பையன் என்ன வேலை பண்ணிட்டு வந்திருக்கான் தெரியுமா? நேத்து தோளுக்கு மேல வளர்ந்த பையனை எப்படி அடிக்கலாம்னு கேட்டியே, இப்ப பாரு அடுத்த நாளே குடிச்சிட்டு வந்து நிக்கிறான். தருதல தருதல. அப்பா இல்லப்பா, சத்தியமா நான் குடிக்கலப்பா. டேய், உன் சத்தியத்தை கொண்டு போய் குப்பையில போடுறான். தருதல. நான் அம்புட்டு தூரம் சொன்னதுக்கு அப்புறமும் நீ இப்படி பண்ணிருக்கேன்னா ஒரு அப்ப சொல்லுக்கு என்னடா மரியாதை இருக்கு? இங்க பாரு, இப்ப சொல்ற எழுதி வச்சுக்கோ. நீ வாழ்க்கையில அழிய போறதே இந்த குடியாலதான். அன்னைக்கு இந்த அப்பன் சொன்னதை கேட்டுக்கலாமேன்னு வருத்தப்படுவேன். போதும், நிறுத்துறீங்களா? நான் தான் இல்ல இல்லன்னு சொல்லிட்டு இருக்கேன்ல. திரும்ப திரும்ப குடிகாரன் சொன்னா என்ன அர்த்தம்? நீங்க அப்பா இருந்தே அப்படிதான்ப்பா. நான் என்ன சொன்னாலும் நம்ப மாட்டீங்க. மாறன்னா உங்களுக்கு தனி பாசம். ஆனா நான் மட்டும் ஏன்பா உங்களுக்கு பிடிக்காம போச்சு? என் மேல வாட அடிக்குதுன்னு சொல்றீங்கல்ல? ஆமா, என் மேல வாட அடிக்கதான் செய்யும். ஏன்னா நான் பாருக்கு போயிருந்தேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் குடிடான்னு எவ்வளவோ கட்டாயப்படுத்தினாங்க. ஆனா நான் ஒரு சொட்டு கூட குடிக்கல. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? உங்க வார்த்தைக்கு மரியாதை கொடுத்துதான்.
அதை தாண்டி என் மேல வாட வருதுன்னு சொன்னா நான் போட்டிருக்கிற சட்டையில இருந்துதான். அவங்க கூட உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது கொஞ்சம் தெரியாம எங்க மேல கொட்டிடுச்சு. அந்த வாடை தான் உங்களுக்கு அடிக்குது. வேணும்னா இப்ப வந்து என் மேல வாடை அடிக்குதான்னு பாருங்க. ஊர்ல இருக்கிற எந்த டாக்டர் வேணாலும் கூட்டிட்டு வந்து நான் குடிச்சிருக்கேன்னு டெஸ்ட் பண்ண சொல்லுங்க. விலகுங்க. மாப்பிள்ளை சொல்றதும் சரிதான் மாமா. அவரும் ஆரம்பத்துல இருந்து குடிக்கலன்னு தான் சொல்லிட்டு இருந்தாரு. நாம தான் கேட்கல. இப்போ உங்களுக்கு சந்தோஷமா? என் பிள்ளைய ஏதாவது உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கணுமா? உங்களுக்கு உங்க பையனை பத்தி கவலை இல்ல. உங்க மருமக கஷ்டப்படாம இருக்கணும், அவ்வளவுதானே? எல்லாம் இவளால வந்தது. அதா அன்பு, ஏன் பிரச்சனையை பெருசு பண்ணிக்கிட்டு இருக்க? விட்டுட்டு போத்தா. என்ன ஏதுன்னு விசாரிக்காம அவசரப்பட்டுட்டே நாட்ரஸா. கொஞ்சம் பொறுமையா இருந்திருக்கலாம். ஆனதுக்கு அப்புறம் வருத்தப்பட்டு என்னையா பிரயோசனம்? சரி உட்காரு. மாமா, நாம எத்தனை ரவுண்டு மாப்பிள்ள அடிச்சா? மாமா, முதல்ல 2 ரவுண்டு போனோம். அதுக்கப்புறம் நீங்க 3 ரவுண்டு போனீங்க. மாப்பிள்ள மாமா, நடுவில் ஒன்று ராவா போட்டணும். அது முன்னாடி. வெற்றி ஒரு குடிகாரன். அவன் குடிச்சிட்டு வண்டி ஓட்டி தான் மாறன கொன்னுட்டான் மலர். ஆமா, அது என்ன? குடிச்சிட்டு வந்தவனை நம்பி ரூம்குள்ள தூங்க முடியாதாமா? என்னைக்காவது ஒண்ணு தப்பான கண்ணோட்டத்துல பார்த்திருக்கனா? இப்ப கூட பார்ல தான் இருக்கா மலரு. பாரு, போது நிறுத்துறீங்களா? நான் தான் இல்லன்னு சொல்லிட்டு இருக்கேன்ல. திரும்ப திரும்ப குடிகாரன் சொன்னா என்ன அர்த்தம்? நீங்க அப்ப இருந்தே அப்படிதான்ப்பா. நான் என்ன சொன்னாலும் நம்ப மாட்டீங்க. அவனுங்க குடிக்க சொல்லி கட்டாயப்படுத்தும் போது கொஞ்சம் என் மேல கொட்டிருச்சு. அந்த வாடை தான் உங்களுக்கு அடிக்குது. ஊர்ல இருக்கிற எந்த டாக்டர் வேணாலும் கூட்டிட்டு வந்து நான் குடிச்சிருக்கேன்னு டெஸ்ட் பண்ண சொல்லுங்க. சொல்லுங்கண்ணே. யோ, என்னையா வீட்டில் ஏதோ பிரச்சனைன்னு அண்ணன் சொன்னாரு. என்னாச்சியா? ஏன் எதுக்கு டென்ஷன் ஆன? பின் என்னண்ணே, ஒரு மனுஷன் கொட்ட குடியிறாங்கிறதுக்காக அவனை குட்டிக்கிட்டே இருப்பாங்களா? எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்குண்ணே. நானும் எவ்வளவுதானே தாங்குவேன். நேத்திக்கெல்லாம் நான் குடிக்கவே இல்லைண்ணே. எல்லாரும் சேர்ந்து என் மேல சரக்க ஊத்தி விட்டுட்டாங்க. அவ்வளவுதான். அதுக்காக நான் குடிச்சேன் ஆயிருமா? நடு வீட்டுல நிக்க வச்சு ஏதோ குற்றவாளியை விசாரிக்கிற மாதிரி விசாரிக்கிறாங்க.
அதான் நான் கோமா பேசிட்டு வந்துட்டேன். ஆனா ஒண்ணு மட்டும் நல்லா தெரிஞ்சு போச்சுன்னு, இந்த உலகத்துல நல்லவனா மட்டும் இருக்கவே கூடாது. நல்லவனா இருந்தா நிமிஷத்துக்கு நிமிஷம் சாகணும். யார் யாரோ வந்து நம்மள அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க, நாம கேள்வி கேட்கவே முடியாது. சில நேரம் எதுக்காக நம்ம நல்லவனா வாழணும்னு கூட சலிப்பா இருக்குன்னு. முடியல, எரிச்சலா வருது. மொத்தமா யாரும் வேணாம் எதுவும் வேணாம்னு சொல்லிட்டு தூக்கி போட்டு எங்கேயாவது போயிடலாம் தோணுது. நிம்மதியா தூங்க கூட எனக்கு இந்த வீட்டுல இடம் இல்லைன்னு. மாடிக்கும் போய் தூங்க முடியல, ரூமுக்கும் போய் தூங்க முடியல. அப்புறம் நான் எங்க தானே போய் தூங்குவேன்? ஆள் ஆளுக்கு பந்தாடுறாங்க. என்னை பார்த்தா ஒரு மனுஷனா தெரியலையாண்ணே? அண்ணே, எனக்குன்னு ஒரு மனசு இருக்குன்னு, அது வலிக்குது. நடந்த இந்த கல்யாணத்துல எனக்கு மட்டும் இஷ்டமான, என்னையும் திடீர்னு கூப்பிட்டு தானே தாலி கட்ட சொன்னாங்க. அது எனக்கு அதிர்ச்சி இல்லையா? நான் மட்டும் என்ன மரமா என்ன உணர்ச்சியே இல்லாம இருக்கிறதுக்கு?